நம்ம குடும்பத்தில் தடுப்பூசி கண்டிப்பாக நம்ம போடணும். அது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, அந்த குழந்தைங்க அந்த சின்ன வயசுலேருந்தே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும். இப்போ இந்த டிஜிட்டல் இரா வந்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் எல்லா குழந்தைங்களும் டிஜிட்டல் ஆயிட்டாங்க. இப்போது வெளியில் போய் விளையாடுற டைம் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. நான் எல்லா அம்மா அப்பாக்களுக்கும் தாத்தா பாட்டிங்க இருக்கவங்களுக்கும் குழந்தைங்களை ஸ்கூல் படிக்கிற வயதில் எவ்வளோ ஹோம்ஒர்க் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அவங்கள ஓடி ஆடி விளையாட வைக்கணும். அதில் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம அது செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா இல்லைன்னா தி பிகம் டல் ஹெடட் பாய்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸில் அவங்கள உள்ளே எடுத்துகிட்டு போக வைக்கணும். சின்ன வயசுலேயே ஒரு வலுவான ஃபிசிக்கல் பாடி கொடுக்கணுன்னா ஸ்போர்ட்டில் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் சின்ன வயசில் எல்லாருக்கும் அதில் கற்றுக் கொடுக்கணும். ஸ்கூல் டீமில் விளையாடணும், டிஸ்ட்ரிக்டில் விளையாடணும், அந்த ஒரு உணர்வை உள்ளே கொண்டு வரணும். இது பிற்காலத்தில் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி. படிப்பு மற்றும் பத்தாது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாமே பர்சன்டேஜ், ரிசல்ட்டு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதனால் படிப்புன்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஸோ சின்ன வயசில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகிடுச்சுன்னா 40 வயசில் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நடக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டு, 5 வயசுக்கு முன்னால் எல்லாருக்கும் தடுப்பூசி. 5 வயசுலேருந்து ஒரு காலேஜ் மட்டும் 25 வயசு மட்டும் எடுத்துட்டா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த பெரிய சேலஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிற சேலஞ்சு சோஷியல் மீடியாவை தவிர இப்போ இருக்கிற சேலஞ்சு காலேஜில் ஸ்பெஷலாக, சில டைம் ஸ்கூலில் கூட சொல்கிறாங்க, ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். இந்த 3மே இப்போ குழந்தைகள் இடத்துல அதிகமாகிட்டு வருது, காலேஜில் அதிகமாகிட்டு வருதுங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வருது. ஸோ அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு இதுக்கு எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். இவ்வளோ அழகாக படைத்த உடம்பை, இறைவன் கொடுத்த இந்த வரத்தை, இது எல்லாமே அழிச்சிடும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும். இப்போ நம்ம இந்திய நாட்டுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு. இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பையன் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக் அடிக்ஷன் இல்லாமல் வெளியில் வந்தான்னா அது ஒரு வரப்பிரசாதம் ஆகிடுது. ஸோ அது நம்ம எல்லாரும் மனசில் வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு அம்மா அப்பா கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் ப்ரொஃபஷ்னல் எக்ஸலன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு பர்சனல் எக்ஸலன்ஸ், பர்சனல் அபண்டன்ஸும் இருக்கணும். வீட்டில் குழந்தைங்களோட பேசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பழகணும். இதுவும் நோயற்ற வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியாவோ இருந்து உங்கள் குழந்தைங்களை இதிலிருந்து பாதுகாத்துட்டா நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அடுத்தது 10 to 25 இயர்ஸில் அடுத்தது நம்ம நோயற்ற வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது யோகா அண்ட் மென்டல் பீஸ். இப்போது மென்டல் பீஸ் அண்ட் ஃபிசிக்கல் அபண்டன்ஸ் இருந்துச்சுன்னா நோய் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குது. 1, ஸ்லீப், உறக்கம். இங்கே இருக்கிறதுல எவ்வளோ பேர் 7 மணி நேரம் மினிமம், எவ்வளோ பேர் 7 மணி நேரம் நல்லா உங்களுக்கு உறக்கம் வருது? கை தூக்குங்க. எக்ஸலண்ட். படுத்தா அடுத்த செகண்டு தூங்குறவங்க எவ்வளோ பேர்? ஓ, எக்ஸலண்ட். தூக்கத்தில் நடுவில் நிறைய தடவை எழுந்திரிக்கவங்க எவ்வளோ பேர்? ஓகே. ஸோ இப்போ வேர்ல்டு லிட்ரேச்சரில் நோய் இல்லாமல் வாழணுன்னா ரொம்ப முக்கியமாக இப்போ சொல்கிறது உறக்கம்தான். 8 மணி நேரம் உறங்கவங்களுக்கு நோய் வர வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுது. 7 மணியும் ஓகே, 60 வயசுக்கு அப்புறம் 7 மணி நேரமும் ஓகே. ஸோ ஏன் இந்த உறக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தட் இஸ் அ டைம் பாடி ரிமூவ்ஸ் ஆல் த டெட் ப்ராடக்ட்ஸ். உடம்பில் இருக்கிற எல்லா அழிவு பொருட்களை எல்லாமே சுத்தம் செய்யக்கூடிய டைம் அது. ப்ளஸ் பிரெயின் ரொம்ப அந்த டீப் ஸ்லீப், REM ஸ்லீப், NREM ஸ்லீப்னு 2 ஸ்லீப் இருக்குது. டீப் ஸ்லீப் போகும்போது பிரெயினில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிரெயின் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ ஆக்டிவாக, அவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. ஸோ எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, மென்டல் டிப்ரெஷன், inability to sleep, insomnia, depression,
இதெல்லாம் வந்து வரக்கூடிய காரணமே தூக்கமின்மையினால தான். ஸோ ஒரு நோயற்ற வாழ்வு வாழணுன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியமாக சொல்லி கொடுக்க வேண்டியது 7 மணிலேருந்து 8 மணி நேரத்துலேருந்து சின்ன வயசுலேயே அது கற்றுக் கொடுத்துட்டோன்னா வளர 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 அது வந்து இட் பிகம்ஸ் அ ஹேபிட் அண்ட் தே வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அண்ட் அடுத்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுன்னா, லேட் நைட் ரீடர்ஸ், ஏர்லி மார்னிங் ரீடர்ஸ்னால் 2 விதமாக பிரிக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே லேட் நைட்டு தான், ஏர்லி மார்னிங் ரொம்ப கம்மி. பட் ரிசர்ச் சொல்லுது த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆன் earth டுடே ஆர் ஏர்லி ரைசர்ஸ். அண்ட் நம்ம எல்லாமே நம்ம தமிழ் தத்துவத்தில் முதலே சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் படுக்கணும் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம லிட்ரேச்சரில் நிறைய இருக்குது. ஸோ நோயற்ற வாழ்வுக்கு இதுவும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ மயக்கவியல் துறையில் இருக்கிறனால பேஷண்ட் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் அனஸ்தீசியா அசஸ்மெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர், இப்போ ஒரு 3 வருஷமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், ரிட்டையர் ஆனதுலேருந்து பீஸ்ஃபுல்லாகவே இல்லை நான், அதனால் சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கிட்ட போய் தூங்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கிறேன். ஸோ எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த தூக்கத்தை மட்டும் கொடுத்துட்டோன்னா டிப்ரெஷன், இன்சோம்னியா இது எதுவுமே வராது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்தால் மசில் ஸ்ட்ராங்காக இருக்கும், போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். தூக்கம் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த சைக்கியாட்ரிக் இல்னஸ் வராது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து 25 வயசு மட்டும். 40 வயசுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. ஏன் அது ஆரம்பிக்குதுன்னா, இப்போ நம்மளுடைய உடம்பில் பல உறுப்புகள் இருக்குது, இருதயம், லிவர், நுரையீரல் எல்லாமே. 40 வயசு மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ லங் உருவாயிட்டே இருக்குது, ஹார்ட் உருவாயிட்டே இருக்குது, லிவர் உருவாயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு அது டிஸ்ட்ரக்ஷன் வருதோ அவ்வளோ தூரம் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் அதனுடைய ஃபங்க்ஷன் 40 வயசு மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. 40 வயசுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வயசுமே சேலஞ்சு தான். ஒரு ஆர்கனில் இருக்கிற ஆக்டிவிட்டி 1% கம்மியாயிடுது. இப்போ 80 வயசு ரீச் ஆகும்போது இந்த நுரையீரலுடைய 40க்கு அப்புறம் 1% எவ்ரி இயர் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ 80 இருக்கும்போது 40% லங்கு வேலை செய்யறதில்ல, 40% இருதயம் வேலை செய்யறதில்ல, 40% குடல் எதுவுமே வேலை செய்யறதில்ல, எல்லாம் அப்படியே கம்மியாயிட்டே போகுது. இன்ஃபேக்ட் 40 வயசுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு நம்மளுடைய பிரெயினில் நியூரான்ஸ்ன்ட்டு அணுக்கள் இருக்குது, அதில் ஒரு நாளைக்கு 10,000 அணுக்கள் கம்மியாயிடுது 40 வயசுக்கு அப்புறம். அதனாலேயே தான் தெரியல 80 வயசு ஆனவங்க தான் எல்லாமே லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், 40 வயசுலேருந்தே 10,000 அணுக்கள் டெய்லி போயிடுது. பட் இருந்தாலும் லீடர்ஷிப் வரும்போது 80 இயர்ஸ் அவங்க எபிலிட்டி டு கன்சீவ் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் 40 வயசு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஏஜ். இந்த 40 வயசில் ஆர்கன் ஃபங்க்ஷன் எல்லாம் கம்மி ஆகிறது, அதை தடுக்கக்கூடிய தன்மை 20லேருந்து 40 வயசுக்குள்ளே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல இருக்குது. அப்போ தான் அந்த 40க்கு அப்புறம் உடம்பனுடைய ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகும்போது, ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாகும்போது அந்த முதல்ல கொடுத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்கள வந்து நிலைநாட்டுது. ஸோ நோயற்ற வாழ்வதற்கு 40லேயோ 50லேயோ முழிச்சிட்டா பத்தாது. 20 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு 10 வயசு 20 வயசுலேருந்தே என்னென்ன பண்ணணுமோ அது நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். 40 வயசில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது கோமார்பிட் கண்டிஷன்ஸ்ன்ட்டு. சுகர் தான் இப்போ இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இந்தியா இஸ் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் டயபெட்டிக்ஸ் இந்த வேர்ல்டு இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இதில் நிறைய விதமான டயபெட்டிஸ் இருக்குது. பட் டயபெட்டிஸ் கண்டிப்பாக வரலாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுகர் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ஜெனட்டிக் ரீசனில் வரலாம். பட் ஆனால் ரொம்ப முக்கியமாக பாதுகாக்க வேண்டியது, சுகர் வந்ததுக்கப்புறம் அந்த டயட் கண்ட்ரோலோடு சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 45 minutes to 1 hour ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங். இது வாக்கிங் நல்லா பண்ணுறதுக்கும் டயபெட்டிஸ்க்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் வந்து பாடியில் நிறைய இடத்துல இருக்குது. நடக்க 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 அந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். டயபெட்டிஸ் லெவல் கம்மியாயிடும், ப்ளஸ் வெயிட்டும் கம்மியாயிடும். ஸோ இது 2னால நோயற்ற வாழ்வுக்கு சுகர் வந்தாலுமே ஒன்று சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு 100லேருந்து 120, 100லேருந்து 120 ஒரு நல்ல வேல்யூ. அதுக்கு மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ண வேண்டாம். ப்ளஸ் இந்த வாக்கிங், இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டயபெட்டிஸ் வந்து இட்ஸ் அ கில்லிங் டிஸார்டர். ஏன் அது வந்து ரொம்ப மோசம்னா, ஒவ்வொரு
ஆர்கனுக்கு, ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, லங்குக்கு, குடலுக்கு போகிற இரத்த குழாய்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருது. சுகர் இருக்கிறவங்களுக்கு இது வந்து மைக்ரோ ஆஞ்சியோபதின்னு பேர். எல்லாத்துக்கும் போகிற ரத்த ஓட்டம் கம்மியாயிட்டே போகுது. வெளியில் பார்த்தா ஒன்றும் தெரியறதில்ல, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிறோம், பட் உள்ளே வந்து ரத்த ஓட்டம் கம்மியாயிடுது. அதனால தான் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தி, பிரெயினில் ஸ்ட்ரோக்கு வர்றது அதிகமாகிடுது. அதனால் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சுகர் இருக்கவங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை சுகர் லெவல் செக் பண்ணிக்கணும். அந்த இப்போது HbA1c, அந்த கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற பண்ணுற டெஸ்ட்டை 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அது வந்து 6க்கு கீழே கொண்டு வந்துட்டால் சுகர்னால் எந்த தொந்தரவும் இருக்காது. மேக்ஸிமம் 6லேருந்து 6.5 மட்டும் அது இருந்துட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட், சுகர் இருக்கிறவங்களுக்கு கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் லெவல் 6.5 கீழே வச்சுக்கணும். ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா. இப்போ அதுக்கு ஆன்சரும் நிறைய வந்துருச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், க்ரீன்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும், பட் சுகர் லெவல் அதிகமாகாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அரிசியே தொடறது இல்லைங்க, சப்பாத்தி தான் எடுத்துக்கிறேன் சுகர் வந்ததுலேருந்துன்னு சொல்கிறாங்க. ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதே தான். பட் சிறுதானியங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம், நிறைய சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக வராது. கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, சாப்பிட்டு முடித்ததும் சுகர் லெவல் எப்படி மேலே போகுதுங்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ சிறுதானியங்களில் அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியும், அப்படி மேலே ஏறாது. பட் ஒரு பரோட்டா சாப்பிட்டாலோ, 2 சப்பாத்தி சாப்பிட்டாலோ, தோசை இட்லி சாப்பிட்டாலோ, மில்லட் ஓகே, பட் ரைஸ் போட்டு சாப்பிட்டா உடனே சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ இந்த ஆர்கானிக் ஃபுட் அண்ட் மில்லட் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு இப்போ இந்தியாவில். மில்லட் சாப்பிட்றவங்களுக்கு வந்து சுகர் லெவல் டெஃபினட்டாக கம்மியாயிடும். ஸோ டயபெட்டிஸ், வி ஹவ் டு வின் டயபெட்டிஸ் டு லிவ் லாங். டயபெட்டிஸ் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணுறதுல ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கவே கூடாது. ஸோ சுகர் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம். அது ஸோ 140லேருந்து 80 மட்டும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக அந்த 140 மேலே போகிறது வந்து 150, 160, 170 போனாலும் ஒன்றும் இல்லை. இப்போ 90 வயசில் 170 பிளட் ப்ரெஷர் இருந்தால் நார்மல். பட் 40 வயசில் 170 இருந்தால் அதிகம். அது மேலே இருக்கிற பிபியில் மேலே இருக்கிறது. கீழே இருக்கிறது வந்து சாதாரணமாக 70லேருந்து 80 மட்டும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. 90க்கு மேலே அது போகும்போது கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ 140, 80 பெஸ்ட் பிளட் ப்ரெஷர். அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பிபி அதிகமானாலும் அதுவும் சுகர் மாதிரி எல்லா ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 தான் இந்தியாவில் கில்லர் டிசீஸ் இப்போது. ஸோ என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நோயற்ற வாழ்வு இந்தியாவில் வாழணுன்னா சுகர் அண்ட் பிபியை நல்ல கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கணும். ஸ்மோக்கிங்கோட பெரிய ப்ராப்ளம் வந்து நுரையீரல், அண்ட் ட்ரிங்கிங்கோட மெயின் ப்ராப்ளம் வந்து லிவர், கல்லீரல். இது ரெண்டுமே ரொம்ப மேஜர் இஷ்யூஸ் அது. ஸோ 80 வயசு ஆகும்போது ஸ்மோக்கிங் நிறுத்தினாலும் அந்த 40 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணதோட எஃபெக்ட் வந்து லங்ஸ் ஃபுல்லாக பரவிடுது அது. ஸோ இப்போ சுவாசிக்கிற காற்று வந்து ரத்தத்தில் போய் கலக்கிறதே கிடையாது. ஸோ இது பேர் ஹைபாக்சியான்னு பேர். ஸோ ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்கள் யார் ஸ்மோக்கிங் பார்த்தாலும் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த ஸ்மோக்கிங்கை கம்மி பண்ணணும். ஆல்கஹால் லிவரை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுது, அதனால தான் இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்னு தனியாக இருக்குது. லட்சக்கணக்கில் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 40 லட்சம் செலவாகும். இறைவன் கொடுத்த ஒரு நல்ல அற்புதமான லிவரை வந்து குடிச்சு அது காலி பண்ணிவிட்டு இருக்கிற பணமும் போய் அதுக்கப்புறம் ஒரு 40 லட்சம் கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து லிவர் வாங்கி வச்சு நமக்கும் டேஞ்சர், அந்த கொடுக்குறவங்களுக்கும் டேஞ்சர். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போய் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக நம்ம யோசித்து பார்க்கணும். இது தேவையா, இது இல்லாமல் நம்ம வாழ முடியுமான்ட்டு. இல்லைங்க சோஷியல் ட்ரிங்கிங், நான் பெரிய இண்டஸ்ட்ரியல் லீடர், நான் குடித்தாதான் மதிப்பாங்க, அதை எடுத்து அதை பாட்டிலில் அப்படி சியர்ஸ்ன்னு சொல்லும்போது அப்படி ஆரம்பிக்கிறது வந்து பிற்காலத்தில் இட் ரியல்லி டேமேஜஸ். ஸோ நாங்கள் வயசானவங்களை பார்க்கும்போது சுகர் இல்லை பிபி இல்லைனாலே எங்களுக்கெல்லாம் ஒரே குஷி ஆகிடும். 80 வயசில் பிபி இல்லை சுகர் இல்லைனாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். பட் சுகரும் பிபியும் வச்சுருக்கவங்க நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கவங்கள பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
பட் இதெல்லாம் இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பகுதியில் பார்த்தா 90, 100, 110ன்னு இப்போ எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னு அதுவும் அதிகமாயிட்டே போகுது அது. ஸோ த ஜீரியாட்ரிக் இந்தியா இஸ் ஆல்சோ த ஜீரியாட்ரிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் 110ல் இருக்கிறவங்க சில பேர் நல்லா பேசுகிறாங்க, நல்லா காது கேட்குது, கண் பார்வை இருக்குது, யோசிக்க முடியுது, திருப்பி பேச முடியுது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இந்தியாலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இந்தியாலேயும் நல்லா வாழ்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்துடுது. இந்த சொசைட்டியோட மெயின் இஷ்யூஸ் வந்து இந்த மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனே ஒரு பெரிய டிசீஸ் ஆகிட்டு வருது இப்போது. இட்ஸ் அ மொபைல் அடிக்ஷன் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய அடிக்ஷன் ஆகிடுச்சு. இப்போது 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பே பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு இஸ் அ வின்னர். பிகாஸ் அப்படி வந்து பார்த்துட்டு ஒரு மணி நேரம் ஒரு மெசேஜும் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. இப்போ உடனே இவங்க ஒரு மெசேஜ் ஹலோ ஹவ் ஆர் யூன்னு ஒன்று அனுப்பிச்சு அங்கேருந்து ஒரு ரிப்ளை வந்தால் மனசு ஹாப்பி ஆகிடுது. ஸோ வாட்ஸ்அப் வந்து இப்போ ஒரு அடிக்ஷன், இட்ஸ் அ டிசீஸ். இப்போ இந்த வாட்ஸ்அப் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற மட்டும் இது ஒரு ஆயுதம் ஆயிடுச்சு. இப்போ பக்கத்தில் அப்படி படுத்தா பக்கத்தில் பெட்டில் இல்லை இங்கே. ஸோ எடுத்து நடுவில் வேறு அது பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு பார்க்குறது, நைட்டு படுக்கும்போது. ஸோ இப்போ இதில் நான் முதல்ல சொன்னேன் தூக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, இதிலேருந்து ஒரு ப்ளூ லைட் வரும், இந்த மொபைல்லேருந்து ஒரு ப்ளூ லைட் வரும். இது பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த உள்ள வந்து தூங்கிறதுக்கான ஒரு சின்ன ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. அது பேர் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லி. அந்த மெலட்டோனினோட செக்ரீஷன் வந்து பாடியில் கம்மியாயிட்டே போகும். இது ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதுவும் கடைசியில் தூங்குற போது யூஸ் பண்ணுறவங்களுக்கு மெலட்டோனின் கம்மியாயிட்டே போகும். எஃபெக்ட் உடனே தெரியாது, கொஞ்சம் வருஷம் கழித்து தூக்கமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் மொபைல் ஃபோன். ஸோ நான் ஒரு ரிக்வெஸ்ட், இது கஷ்டம்தான். ஏன்னா இப்போ வந்து வயசானவங்களும் சரி சின்னவங்களும் சரி மொபைல் இல்லாமல் இருக்கவே முடியாது இப்போது. ஸோ பட் ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 hour இந்த மெலட்டோனின் செக்ரீஷனுக்காக மொபைல் யூஸ் பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஸோ சின்ன விஷயங்கள் கூட பிற்காலத்தில் அது ரொம்ப நிறைய பாதிப்புகள் தருது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த பெரிய இஷ்யூ நோயற்ற வாழ்வில் இப்போ புதிய இஷ்யூ வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அதிகமாயிட்டே போகுது. கல்யாணம் ஆன அப்புறம் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதோட தன்மை அதிகமாயிட்டே போகுது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேர்கிட்டையும் இப்போ ப்ராப்ளம் இருக்குது. மெயின் காமன் காஸ் வந்து ஸ்ட்ரெஸ். அச்சீவ் பண்ணணும், எனக்கு வந்து நான் செட்டில் ஆகணும், செட்டில் ஆனதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கினது ரொம்ப லேட் ஆகுது. அதனால தான் நீங்கள் எந்த ரோடில் போனாலும் இப்போ ஃபர்டிலிட்டி சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் பெஸ்ட் ஏஜ் டு கெட் மேரீட் ஈவன் நவ் 24 வயசுலேருந்து 27 வயசு மட்டும் பெண்களுக்கு கரெக்டான ஏஜ். ஆண்களுக்கு 26லேருந்து 28 மட்டும் கரெக்டான ஏஜ் அது. ஸோ இந்த ஏஜில் நம்ம பண்ணிட்டா ஃபர்டிலிட்டி ரேட் இஸ் த ஹையஸ்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாயிடும். இதுவும் நோயற்ற வாழ்வுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போயிட்டால் அவ்வளோ ஹார்மோன்ஸ் வெளியிலேருந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனுடைய இஃபெக்ட்ஸ் ஆன் த பாடி எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சின்ன விஷயங்களை சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வயசு ஆக இந்த நல்ல தன்மைகள் எல்லாம் அவங்கள வந்து ஒரு நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு ரொம்ப we create the platform for an excellent life. Everything starts with small things when they are at the age of 10, 15, 20 and 25. இன்னொன்று இப்போ புதுசாக ஒரு புக் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, கட்டுன்னு பேர். நம்ம எல்லாம் நினைப்போம் நம்ம ப்ரொஃபஷனில் தலை சிறந்து இருக்கணும்னா பிரெயின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் இப்போ அந்த புக்கில் வந்து கட்டுன்னு ஒரு ரிசர்ச் வந்திருக்கு. பிரெயினோட கட்டு தான் முக்கியம் அப்படின்னா, கட்டுனா இந்த சிறுகுடல், நம்ம ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். சாப்பிட்ற உணவு தான் டிசைட்ஸ் ஆன் த பிரில்லியன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்னு சொல்லி அந்த ஆய்வு காமிக்குது. அதனால தான் இந்த சாத்விக் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுடைய மெமரி பவர், எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உறக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து உணவு ரொம்ப முக்கியம். என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த புக்கு வந்து நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபுட் அண்ட் பிரெயின் அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள். சாப்பிட்ற உணவு எப்படி உங்களை வந்து உங்களுடைய எமோஷன்ஸை மாற்றுது, கேப்பபிலிட்டிஸ் மாற்றுது, கெப்பாசிட்டியை மாற்றுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் ஆல்சோ இன்னொரு இப்போ ஹார்வர்ட் ரிசர்ச் ஒன்று சொல்லுது, உள்ள வந்து பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்குது, நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்குது. எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ காம் அண்ட் குவாய்ட்டாக இருந்தோன்னா
அந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் மட்டும்தான் உடம்பு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கோபம், ஆக்ரோஷம், சண்டை போடுறது, எப்போ பார்த்தாலும் எதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் இட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் நெகட்டிவ் ஹார்மோன்ஸ். ஸோ இது ஒரு நோய்வற்ற வாழ்வுக்கு இதுவும் ரொம்ப முக்கியம். அது the quality of your life is determined by the calmness that is there inside. So அந்த பீஸ் அண்ட் ஜாய் அண்ட் அந்த காம்னஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா எந்த விதமான ஒரு இஷ்யூ வந்தாலும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் பாடிக்குள்ளே அந்த ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் புத்தா. ஸோ எது வந்தாலும் நம்ம we should take it calm and quiet. ஸோ பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் வில் பி த ஒன்ஸ் நம்மளை உள்ளே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி வரும். ஸோ நல்ல உறக்கம், நல்ல உணவு, பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் வரக்கூடிய பீஸ் இன்சைட், யோகா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் 40க்கு அப்புறம் ரியல் கண்ட்ரோல் ஆஃப் சுகர்ஸ், பிளட் ப்ரெஷர், இந்த காம்பனண்ட் இப்படி உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக நம்ம வாழ முடியும். இது வந்து நீங்கள் எல்லாருமே இது இம்பார்ட்டண்ட் நோட்டாக எடுத்துகிட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு, நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் அதில் எவ்வளோ தூரம் நம்ம அது கடைப்பிடிக்கிறோங்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஸோ நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்.